அனியாங்கமிஸ் அண்ட் மினிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஒரு நியூ ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். தென் பார்க்குறவங்க ஒரு லைக் ஒரு கமெண்ட் அது போதும்டா. பிகாஸ் அது எங்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும். நீங்கள் அதை பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு பண்ணுங்கள். நீங்களும் ஜங்குக்கும் வந்து நியூலி மேரிட் கப்புள். உங்கள் மேரேஜ் வந்து கொரியன் ஸ்டைல் ஆஸ் வெல் அஸ் இந்தியன் ஸ்டைலில் சியோவில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஃபுல்லாக சியோவில் ரொம்ப ஹாப்பியாக ஆஸ் வெல் அஸ் ரொம்ப ரொமான்டிக்காக போச்சு. நீங்கள் கம்ப்ளீட்லி ஒரு இந்தியன் கேர்ள். உங்கள் பேரண்ட்ஸ் நிறைய டைம்ஸ் இந்தியா வர சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஜேகேக்கு ஃபுல் ஒர்க் ஷெடியூல் இருந்ததுனால இந்தியா போக முடியல. பட் ஃபைனலி நீங்கள் எப்படியோ ஜேகேவை உங்கள் இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. ஸோ நீங்களும் ஜேகேவும் அங்கே எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதுதான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக. ஸோ ஹெட்செட் ஏதாவது இருந்தால் போட்டுக்கோங்க. ஹெட்செட் வார்னிங் கொடுத்துட்டேன். நல்லா குழுன்னு இருக்கும். எஃப்எஃப் என்ஜாய் பண்ணி பாருங்கடா. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஜங்குக் கூட பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கோ, பஸ் வந்துடும். சரி பட் ரொம்ப ஹாட்டாக இருக்குது இங்கே. இந்தியாவில் ஏன்டி இப்படி வெயில் அடிக்குது? இதுவே பரவாயில்ல ஜங்குக். இப்போது 4:30 PM, அதனால நார்மலாக இருக்குது. 12 o'clockலாம் வெளியவே வர முடியாது. அப்படி இருக்கும். நீ சியோவில் ஜாலியாக ஏசிலேயே இருந்தல, அதான் இந்த கிளைமேட் உனக்கு நியூவாக இருக்குது. சரி மோர் குடிக்கிறியா? மோர்னா நிறைய, அது எப்படி குடிக்க முடியும்? ஜங்குக்கா என் பொட்டு மோர்னா பட்டர் மில்க் ஜேக்கே. பட் எனக்கு பனானா மில்க் அண்ட் வயனோட மில்க்கும் தான் பிடிக்கும். அச்சோ ஜேக்கே வாய மூடு, யார் காதுலையாவது கேட்டுட போகுது. இங்கே இப்போலாம் பேசக்கூடாது. பாரு அந்த பசங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. போ ஜங்குக். ஏ லூஸு, அவங்க அந்த பையன் பண்ணுற காமெடிக்கு தான் சிரிக்கிறாங்க. போடி போ. அதான் அந்த பட்டர் மில்கை வாங்கிட்டு வா போ. அப்போ நீங்களும் பவுட் பண்ணிட்டே போயிட்டு மோர் வாங்குறீங்க. அப்போ அந்த பாட்டிமா ஜங்குக்கை கூப்பிடுறாங்க. டேய் தம்பி இங்கே வாப்பா. மீ நானா? நீ தான் இங்கே வாப்பா. தம்பி நீங்கள் ஏதோ ஒரு பால் பேர் சொன்னீங்களே, அதான் பனானா மில்க்கு அப்படின்னா வாழைப்பழம் தானே. அதுக்கப்புறம் வயன் மில்க்குன்னு சொன்னீங்களே, இங்கே அந்த கம்பெனி இல்லைப்பா. இங்கே ஆவின்னு அமுலு அந்த மாதிரி தான் இருக்குது தம்பி, கோச்சிக்காதீங்க. பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கீங்க. ரொம்ப அழகா வாட்ட சாட்டமா. என்ன புள்ள உன் புருஷனா? ஐயோ வெயில் ரொம்ப காயுது தம்பி, அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆண்ட கூப்பிட்டு போடா. நீங்களும் ஜங்குக்கும் கொஞ்சம் ஓரமாக போய் செம்மையாக சிரிக்கிறீங்க. அப்போ கரெக்டாக பஸ் வருது. நீங்கள் மோர் குடிச்சிட்டு இருக்கிறதுனால டக்குன்னு பஸ் எடுத்துடுறாங்க. பஸ்ஸு போயிடுச்சுடி. போனால் என்ன, வா போய் பிடிக்கலாம். மூவிங்கில் இருக்க பஸ்ஸை எப்படிடி பிடிக்க முடியும்? அதெல்லாம் பிடிக்கலாம் ஜங்குக், வா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. பார்த்தா ஜங்குக் உங்களுக்கு முன்னாடியே ஓடி பஸ்ஸில் ஏறி தென் உங்களுக்கும் கை கொடுக்குறான். நீங்களும் ஃபைனலாக பஸ்ஸில் லேண்ட் ஆகிட்டீங்க. 2 பேருக்கும் செம்மையாக மூச்சு வாங்குது. அப்படியே காம் டவுன் ஆக்கி திரும்பி பார்த்தா பஸ்ஸில் இருக்க எல்லாரும் உங்கள் 2 பேரை தான் பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேரும் ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போய் சீட்டில் உட்காடுறீங்க. அப்பாடா எப்படியோ பஸ் ஏறிட்டோம், இன்னும் 30 to 50 minutesக்குள்ளே வீட்டுக்கு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த ஃப்ளை ஹேர்ஸ் எல்லாம் உங்கள் காது பக்கமாக ஒதுக்கி வச்சு உங்கள் ஃபேஸில் ஆன்டி வச்சு ஸ்வெட்டான இடம்லாம் தொடச்சி விடுறாரு. நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஏன் ஜேகே இவ்வளோ அழகாக இருக்கு, உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது தெரியுமா அப்படின்னு ஜேகேவை பார்த்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே உங்கள் கண் இன்னொரு சைட் போகுது. பார்த்தா பஸ்ஸில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் ஜேகேவை வெச்ச கண்ணு வாங்காமல் சைட் அடிக்கிறாங்க. இவளுங்க கண்ணில் கொல்லி வைக்க எங்கே போனாலும் வந்துடுறாளுங்க. சே ஜங்குக் நீ விண்டோ சீட் போய் உட்காரு. ஏன்டி உனக்கு தான் விண்டோ சைட்னா ரொம்ப பிடிக்கும்ல? இப்போ பிடிக்கல, நீங்கள் வா. ஜேகே என் ஷோல்டரில் அப்படியே சாஞ்சி உன் ஹெட்டை ப்ளேஸ் பண்ணிக்கோ. என்ன நான் பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்ணிருக்க. இப்போ நீ பண்ண போறியா இல்லையா? சரி நான் பண்ணுறேன். என் பட்டு வா என் மேலே சாஞ்சிக்கோ. ஸோ அப்படியே ஜேகே உங்கள் மேலே சாஞ்சிக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் பேக்கில் இருந்து ஒரு கிளாத் எடுத்து ஜேகே ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு திரும்பி ஜேகேவை உரசிட்டு போனவளுங்களை அண்ட் சைட் அடித்தவங்களை எல்லாரையும் பார்த்து இங்கே என்னோட லுக்கு, கண்ணை 2 திருவி காக்க போட்டுருவேன். சி திரும்புங்க. எதுக்கு அவங்கள இப்படி கத்துற? ஒன்று சொல்லிட்டா, உன்னை கூட தான் இந்த பஸ்ஸில் நிறைய பேர் சைட் அடிக்கிறாங்க. நான் என்ன எல்லாரையும் பிடிச்சி கத்துறேனா? இல்லைல்ல. என்ன அப்போ நீ அதை பார்த்துட்டும் ஒன்றுமே பண்ணலையா ஜங்குக்? லூஸு கொஞ்சம் திரும்பி என் கையை பாரேன் அப்படின்னு ஜேகே சொல்லும்போது நீங்களும் பார்க்குறீங்க. ஜேகே கையால் அவங்க எல்லாரையும் செம்மையாக மிரட்டுறாரு.
நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் லோவர் லிப்ஸை பைட் பண்ணிட்டே சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஜேகேவும் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக உங்கள் 2 பேருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஓடி போய் உங்கள் பேரண்ட்ஸ் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே பேக் எல்லாம் தூக்கிட்டு வராரு. அப்போ உங்கள் அப்பா, தம்பி பேக்ஸ் எல்லாம் கொடுங்க தம்பி. நோ நானே எடுத்துகிட்டு வரேன். அட கொடுங்க தம்பி. மாமா நானே எடுத்துகிட்டு வரேன். அட செம்மையாக பேசுகிறீங்க. நீங்களே என்ன மனசார மாமான்னு கூப்பிட்டீங்க. இனி நானும் ஆசை தீர மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவேன். அட மாப்பிள்ளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பேக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறாரு. உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்டாக இருக்குது. அவங்க கான்வர்சேஷன் கேட்கும்போது ஜேகே உங்களுக்காக இவ்வளோ பண்ணுறது. பிகாஸ் ஜேகேக்கு அவ்வளவா தமிழ் வேர்ட்ஸ்லாம் தெரியாது. ஸோ உங்கள் அம்மா உங்கள் 2 பேருக்கும் ஆர்த்தி எடுக்கிறாங்க. வயன் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு உள்ளே போ. சரிம்மா. ஜங்குக் வா. உள்ளே போனால் உங்கள் பாட்டி, தாய் கல்லவி என்ன கிளாமர் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. அடி போடி சிரிக்கி வந்ததும் ஆரம்பிச்சிட்டியா? அட என் ராசா எப்படிப்பா இருக்க? இந்த சிரிக்கி உன்னை நல்லா பார்த்துக்கிறாளா? ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா. எங்களை ப்ளெஸ் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருடா. ஏ வயனே மாப்பிள்ளைய நல்லா கவனிச்சிக்கோ சரியா? சரி பாட்டி. அப்போ உங்கள் அம்மா, ஜங்குக் வயன் மா 2 பேரும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க போங்க இப்போ. உன் பொண்ணுக்கிட்ட சொல்லு மாப்பிள்ளை பார்க்க சும்மா தகன்னு எம்ஜிஆர் மாதிரி மின்றாருன்னு. ஊருக்கண் எல்லாம் பட்டிருக்கும். நல்லா உச்சந்தலிலிருந்து அடிகால் வரையிலும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டு வர சொல்லு. முக்கியமாக குளிப்பாட்டிட்டு வர சொல்லு. உங்கள் பாட்டி சொல்கிறத கேட்டு உங்கள் ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. என்ன குளிப்பாட்டி விடணுமா? ஐயோ இது ஜேகேக்கு புரியக்கூடாது. இல்லைனா குளிப்பாட்டுற இடத்துல ஏதாவது பண்ணிடும். புரியுதுமா. என் வயன் பாட்டி சொன்னது கேட்டதில்ல. போ மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போ. வேண்டாமேம்மா ப்ளீஸ்மா. நீயும் அப்பாவை கூட்டிகிட்டு வா ப்ளீஸ்மா. தனியாலாம் போக முடியாது. அண்ணி வயனுக்கு இது புதுசுல. எப்பயும் இந்த டைமில் தான் நம்ம வீட்டு ஆம்பளைங்களுக்கு எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விடுவோம். இப்போது வயனை தனியாக விட வேணாம். நம்ம எல்லாரும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குது. உங்கள் அம்மாவும் ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு பின்னாடி சேர் போட்டு உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ஆம்பளைங்களையும் உட்கார சொல்கிறாங்க. இங்கே பாருங்கடி, இப்போது பொழுது போச்சு. கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து உச்சந்தலையிலேருந்து அடிக்கால் வர நல்லா தேய்ச்சி விடுங்கடி. சரி அத்தை. அப்போது ஜேகே ஒரு சேரில் உட்காந்துருக்கான். ஷர்ட்லெஸ்ஸாக ஒரு குட்டி டவுசர் மட்டும் போட்டுட்டு இங்கே என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கான் பேபி ஐஸோட. வயன் சொல்லு ஜேகே. இப்போ என்ன பண்ண போகிற? அதுவா என்ன தேய்ச்சி விட போகிறேன். தட் மீன்ஸ் எங்கே அதை கொஞ்சம் காட்டு. இது ஆயில் தானே? ஆமாம். ஸோ ஆயில் மசாஜ் பண்ண போறியா? அச்சோ கண்டுபிடிச்சிட்டானே. நான் கூட இது எங்கள் ஊர் லோஷன் சொல்லி சமாளிக்கலான்னு பார்த்தேன். போச்சு, எல்லாம் போச்சு. என்ன சொல்கிறீ? ஆமாம் ஜங்குக், ஆயில் தான். அப்போது ரூமுக்கு போய் பண்ணலாமேடி. அச்சோ ஜங்குக் வாய மூடு. தம்பிக்கு ஏன் இவ்வளோ அவசரம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி. குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா உங்கள் 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் தான். என்னப்பா மா? கத்தாதடி லூசு மாதிரி. யாரை கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ண? யாரை கேட்கணும்? போடி என்னை கேட்கணும். போடி சொல்கிறல போடி. ஸோ நீங்களும் பவுட் பண்ணிட்டே ஜேகே கிட்ட போகிறீங்க. வயன் என்னாச்சு? நத்திங் ஜங்குக். ஐயோ சாமி, இங்கெல்லாம் இப்போ தப்பாக நடக்க ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இன்னைக்கு நைட் நான் செத்தனா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானே ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறேன். ஃபஸ்ட்டு வயன் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டும்னு சொல்லியிருப்பான். ஸோ ஜேகே ஆளுக்கு வரான். அங்கே எல்லோரும் டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்களும் அங்கே தான் இருக்கீங்க. வயன் நீ இன்னும் ஃப்ரெஷ் ஆகலையா? போகணும் ஜேகே. அப்போ போ. ஒரு 5 minutes ஜேகே, டிவி பார்த்துட்ருக்கேன், அப்புறம் போகிறேன். பாருங்க தம்பி, நானும் அப்போலேருந்து சொல்லிகிட்ருக்கேன் போடின்னு. கேட்கவே மாட்டேங்கிறா. ஆம்பளை புள்ள மாதிரி ஒரு சட்டையும் பேண்ட்டையும் போட்டு சுற்றிட்டுருக்கு கழுதை. நான் கழுதைனா நீயும் கழுதை, அப்பாவும் கழுதை. ஏன் இங்கே உட்காந்து இருக்கேன் இந்த கிளவி, அதுவும் தான். உனக்கு வர வர வாய் ரொம்ப நீளுதுரி தம்பி. இவ்வளோ நல்லா வச்சு சம்பவம் செய்யுங்க, அப்போ தான் இவன் அடங்குவா. மம்மி மாதிரியாம்மா பேசுகிற நீ? அட போடி கழுதை. வயன் இங்கே வாடி. சொல்லு ஜங்குக். எனக்கு தான் மேடம் சரியாக ஆயில் மெசேஜ் பண்ணல. தலை கை கால் அப்பர் பாடி மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு போயிட்டேன். பட் என்ன டெம்டேச்சர் அந்த பார்ட்டை மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டேன். ஸோ
நான் வேணும்னா உனக்கு நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி விட்டுட்டா? ஆ வேணாம் வேணாம் ஜங்குக், இப்போ டைம் ஆச்சு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் 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 போய் குளிச்சுட்டு வரேன். அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு எப்படி ஓடுது பாரு கழுக. ஆமாம் ஜங்குக், அவள் காதில் என்ன சொன்னீங்க அப்படி ஓடுறா? அதெல்லாம் அப்படிதான் அத்தை. ஓகே, டிவியில் என்ன படம் போகுது? அதுவாப்பா, படையப்பா. என்னப்பா? படையப்பா தம்பி, படையப்பா. நல்லா இருக்கும், நீங்களும் பாருங்க. ஸோ மூவி அப்படியே போகுது. ஜேகேவும் இருக்கான். அப்போ அங்கே இருக்க எல்லாரும் ரொம்ப ஷை ஆகுறாங்க. ஜேகேக்கு எதுவுமே புரியல. அப்போது உங்கள் ரிலேட்டிவ் பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவகிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு என்னன்னு. அவள் என்னன்னா இதை வயன்கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷை ஆகிட்டே போயிடுறா. அப்போன்னு பார்த்து கரெக்டாக நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வரீங்க. ஜேகே ஷாக்டாக உங்களையே பார்க்குறாரு. பிகாஸ் நீங்கள் செம்மையாக இருக்கீங்க சாரியில். மாப்பிள்ள அத்தை வாங்க சாப்பிட போகலாம். ஆ ஸோ எல்லோரும் சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா எதுக்கு இதெல்லாம் சமைச்ச? என்ன சமைச்சேன்? முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் ஃப்ரை, முருங்கைக்காய் கூட்டு, முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் மசாலா, முருங்கைக்காய் காரக்குழம்பு, முருங்கைக்காய் புளிக்குழம்பு, முருங்கைக்காய் கறி. என்ன நினச்சிட்டு இருக்கம்மா நீ? ஏண்டி நல்லா இல்லையா? டேஸ்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நீ பண்ணுறது தான் சரியில்லை. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ மூடிட்டு அந்த பால் எடுத்துகிட்டு மாப்பிள்ளைக்கிட்ட போடி. ஏன் என் மூஞ்ச பார்த்துட்ருக்கே? போனா எங்கே போகணும்? அதாண்டி அங்கேனா எங்கம்மா? மக்கு, நம்ம மாங்காய் தொப்பும் வாழைத்தொப்பும் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அங்கே போ. என்ன நான்லாம் போக மாட்டேன். அட என்ன சத்தம் இங்கே பாருங்க சித்தி அம்மாவை. வயன், அம்மா சொல்கிறாங்களே போனி. சித்தி பயமாக இருக்குது. ஏன்டி பயப்படுற? அதான் ஜேகே அந்த வீட்டில் தான் இருக்கான், போ. பாவம் மாப்பிள்ளை தனியாக இருக்கு. என்ன, ஜேகே ஆல்ரெடி அங்கே போயிட்டானா? பயப்படாதடி, ஜேகே அங்கே தான் இருக்கான். ஜேகேனால தானே இங்கே பயந்துட்டுருக்கேன். போச்சு, இன்னைக்கு என்னை வச்சு செய்ய போகிறான். லூசு, என்ன எதையும் யோசிச்சுட்ருக்கேன், போடி. போகிறேன் போமா, சும்மா என்னை துரத்தி விடுறதுலே இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த வீட்டுக்கு போகிறீங்க. பார்த்தா வீடு ஃபுல்லாக கேண்டிலால் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா பிளேஸ்லேயும் வைன் ரெட் கலரில் கர்டன்ஸ். நீங்கள் நடுங்கிட்டே ரூம்குள்ளே போகிறீங்க. பார்த்தா ஜேகே மைனர் மாதிரி பெட்டில் உட்காந்துட்ருக்கான். கையில் மல்லிப்பூ கட்டிட்டு, அந்த முறுக்குன மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு பக்கா ஃபஸ்ட் நைட் கெட்டப்பில் இருக்காரு சாரு. பத்தாததுக்கு ஜேகே அவரோட லெக்கை ஒரு மாதிரி ஷேக் பண்ணிட்டே இருக்கான். முருங்கைக்காய் ரொம்ப வேலை காட்டு ஸ்டார்ட் பண்ணுது போல். இதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டு உள்ளே போகவே பயப்படுறீங்க. வயன் வந்துட்டியா? வா. தோ வரேன் ஜேகே. என்னடி? என்ன டீ போட்டு கூப்பிட்றேன். அப்போனா நார்மலாக தான் இருக்கானா? என்னாச்சு? நத்திங். இந்தா பால் குடி. உனக்கு? நீ குடிச்சிட்டு கொடு. அப்போது ஜேகேவும் அந்த மில்கை குடிக்கிறான். தென் உங்களுக்கும் ஊட்டி விடுறான். ஸோ ஜேகே நார்மலாக தான் இருக்காருன்னு நீங்களும் ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க. ஜேகே இந்த கெட்டப்பில் சூப்பராக இருக்கு. அப்படியா? உங்கள் அப்பா தான் இதெல்லாம் போட சொன்னார். நல்லா ஃப்ரீயாக இருக்குது, காற்று நல்லா போகுது, சூப்பராக இருக்குது. அப்படியா? ஆமாம், நீயும் நல்லா இருக்கே. ஆமாம், இது என்ன ட்ரெஸ்? நீ போட்டுட்ருக்கிறது வேஷ்டி சட்டை அண்ட் நான் போட்டுட்ருக்கிறது சாரி. ஓகே. நீ ஏன் இந்த ட்ரெஸ்லாம் என் முன்னாடி பிஃபோர் வியர் பண்ணதே இல்லை? You look damn good in this. Just make this as your casual house outfit. So you are just, I don't know how to describe you. செம்மையாக இருக்கு. அப்படியா? அப்போது போட்டுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கை கால்லாம் நல்லா பப்பரப்பான்னு விரிச்சு பெட்டில் படுத்துக்கிட்டீங்க. அப்போ ஜேகே உங்கள் ஃபீட்டில் மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். வயன், சாந்தி முகூர்த்தம்னா என்ன? என்ன பொசுக்குன்னு கேட்குறான். வயன், சொல்கிறேன் ஜேகே. சாந்தி முகூர்த்தனா ரிலாக்ஸ் ஆகி நல்லா படுத்து தூங்கணும், அதான். அப்படியா? பட் வை? வீடு ஃபுல்லாக லைக் ஃபர்ஸ்ட் நைட் தீம். ஏன் ஜேகே எப்பயும் அதுதான் திங்க் பண்ணுவியா? அப்படி இல்லடி, ஜஸ்ட் கேட்ட அவ்வளோதான். அச்சோ என் பட்டு. நத்திங் ஜேகே, நீ தூங்கு போ. சரி ஓகே அப்படின்னு ஜேகேவும் தூங்க போகிறான். அப்போ சடனாக உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். ஜங்குக் என்ன பண்ணுறேன்? வயன், நான் டிவியில் ஒரு மூவி பார்த்தேன், அதில் ஒரு சாங் வந்துச்சு. அப்போ எல்லோரும் ரொம்ப ஷை ஆனாங்க. ஐ டோன்ட் நோ வை. அது கூட ஏதோ சுச்சு வருதா ஜேகே? அடைச்சி வாய மூடு. அது ஏதோ சுற்றி வந்தீங்க அந்த சாங்கு. அது நல்லா இருக்கு கேட்க, பட் லிரிக்ஸ் தான் எனக்கு புரியல. ஸோ
நீ எனக்காக அத பாடிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணு ப்ளீஸ். எனக்கு செம்மையா போர் அடிக்குது. ஸோ ப்ளீஸ், ப்ளீஸ் டி. ஆ சரி, சரி. பட் ஜேகே அந்த சாங்கோட லிரிக்ஸ் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்ணுவாங்களோ அந்த மாரியே இருக்குமே. எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? ஜேகேக்கு மட்டும் புரிஞ்சுச்சுன்னா அவன் மூணு ஆனாகி நான் செத்துருவேன். ஏய் என்னாச்சு? என்ன திங்க் பண்றீங்க? ஜேகே பாடணுமா? எஸ் அஃப்கோர்ஸ். ஜேகேக்கு தான் லிரிக்ஸ் புரியாதுல்ல, ஸோ சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு ஜேகே நெக் சுற்றி உங்கள் கையை வச்சு அக் பண்ணிக்கிறீங்க. அந்த சாங் உனக்காகவே கம்போஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஜேகே. அப்படியா? தென் எதுக்கு ஹெசிடேட் பண்ணுற? பாடு. ஓகே. ஏன் காது கடிக்கும் பல்லுக்கும் காயம் கொடுக்கும் வளவிக்கும் மார்பம் மிதிக்கும் காலுக்கும் முத்தம் தருவே. ஏன் உசுர குடிக்கும் உதட்டுக்கும் மனசு கெடுக்கும் கண்ணுக்கும் கண்ணம் கீரும் நகத்துக்கும் முத்தமிடுவேன். உச்சி வெயிலில் குச்சி ஐச போல் உருகாதே, தண்ணி பந்தலே தாகம் எடுக்கையில் எரியாதே, எல்லை தாண்டாதீக என்ன தூண்டாதீக, என் வாயோட வாய் வைக்க வக்கீல வைக்காதீக, சுத்தி வந்தீக சுட்டு விரலா சுட்டீக, ஐயோ என்னாடம் மத்து போக, கண்ணால் எதையோ பார்த்தீக காயா பழமா கேட்டீக, என்னோட ஆவித்து போக, பொம்பள உசுறு போக போக நோக, ஆம்பள கொடுக்கும் அன்பு தொல்ல வாழ்க, அடக்காத தேர்தலில் கட்டில் சின்னத்தில் வெற்றி பெற்று நீ வாழ்க. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. செம்மையா பாடுறடி நீ. தேங்க்ஸ் ஜேகே. பட் கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட்? அது 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 வந்து ஆர் கேன் ஐ? என்ன? ஹவ் கேன் யூ? உனக்கு அதெல்லாம் தெரியாது ஜேகே. எனக்கா? ஆமாம் உனக்கு தான். சரி தள்ளிப்போ, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு கேஷுவலாக சொல்லிட்டு ஜேகேவை தள்ளி விட்டுட்டு போகிறீங்க. அப்போ ஜேகே உங்கள் சாரியை பிடிச்சி இழுக்கிறான். ஜேகே விடுடா, சாரி லூஸ் ஆகட்டும், அதுக்கு தானே பண்ணுறேன். என்ன ஜேகே விளையாடாத, இங்கே இப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்படி பேசிகிட்டே இருக்கவும் ஜேகே உங்கள் கிட்ட வரான். ஜேகே ஏன் அப்படி பார்க்குற? வாடி நடுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட இரு. நட்டு சருக்கு சும்மா நச்சுன்னு தான் இருக்கு. ஜங்கு என்ன இப்பெல்லாம் பேசுகிற? அதுவும் இங்கே இருக்க பசங்க மாதிரி. பேசுறது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் நைட் அதான் அந்த சாந்தி முகூர்த்தத்தையும் இங்கே இருக்கிற பசங்க சேச்சா அதுக்கு மேலே தரமாக பண்ணுறேன். என்ன சொல்கிற? ஓகேவா? ஜங்கு வேணாண்டா. வேணுமே, சும்மா எல்லாத்துக்கும் ஜங்குக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் உன் ஜங்குக்கு எல்லாமே தெரியும். உன்னை இங்கேருந்து அம்மா அக்காம நான் தூங்க மாட்டேன்டி, ஐ ப்ராமிஸ். என்ன இதுக்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணுறான்? வாடி செல்லம். வரமாட்டேன். வாடி மயிரே. என்ன இப்பெல்லாம் பேசுகிறான்? ஒருவேளை ஒரு ஃபார்முக்கு வந்துட்டானோ அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே ஓடுறீங்க. அப்போது ஜேகே உங்கள் சாரி ஃபுல்லாக பிடிச்சி இழுத்துட்டு சுற்றி வந்தீங்க சுத்து விரலால் சுட்டீங்க முத்தாடும் மாசம் முத்தி போக, எத்தனை பொண்ணுங்க வந்தாக என்னை இடுப்புல சொருக பார்த்தாக, முந்தானையில் நீங்க தான் முடிஞ்சீங்க அப்படின்னு பாடிட்டு உங்களை வாலில் போய் பின் பண்ணி உங்கள் நெக்கிட்ட போய் டீப்பாக கிஸ் பண்ணுறான். பொம்பளை உசுறு போக போக நோக, இந்திரன் மகனே இன்பத்தொல்ல வாழ்க. நாடி செல்லம் கரெக்டு தானே அப்படின்ட்டு அவன் தரமாக பண்ணுறான். நீங்கள் ஜேகேவோட முடியை டைட்டாக பிடிச்சிட்டு மாமா வலிக்குது
உங்கள் அம்மா எனக்கு முருங்காவை செஞ்சு கொடுத்தாங்க. பாவம் என் தம்பி இப்போ வேலையை காட்டுறான். லவ் யூ டி. லவ் லவ் யூ டூ புருஷா. லவ் யூ டி பொண்டாட்டி, லவ் யூ. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் கார்டனில் இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்ககிட்ட வராங்க. ஏ வயன், என்னம்மா? லூசு லூசு. ஆ, எதுக்கு கொட்டுற? லூசாடி நீ. நேற்று சாந்தி முகூர்த்தம் உங்களுக்கு வச்சா 2 பேரும் மாறி மாறி பாடிட்டு இருக்கீங்க. இப்படி பண்ணால் நான் எப்படி பாட்டி ஆகுவேன்? அப்போது நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் சிரிக்கிறான். பொறுக்கி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நல்லா சிரிக்குது பாரு அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது வாமிட் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் பாட்டி உங்களை பார்த்து, நேற்று நைட்டு தானே அது, இப்போ எப்படி? ஏ, உன் பொண்ணு புள்ளதாச்சியாக இருக்காடி. என்னத்த சொல்கிறீங்க? ஏ வயன், அப்போது நேற்று நைட்டு எல்லாம் அச்சோ ஜங்குக் தம்பி, சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணியிருக்கீங்க. மா, அது சந்தோஷத்தில் வளரிட்டேன், சாரி. பட் நேற்று நைட்டு தான் ரெடி ஆச்சு. அதுக்குள்ளே நேற்று நைட்டு மட்டுமா ஆச்சு? எல்லா நைட்டும் தான் ஆகுது. அப்போது இப்படி தான் ஆகும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவோம். உங்கள் தம்பி ஓடி வந்து, அம்மா வயன் ரூமில் பெட்டு உடஞ்சிருச்சுமா அப்படின்னு கத்துறான். அங்கே இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீங்கள் ஜேகே ஷோல்டரில் உங்கள் ஃபேஸை ஹைட் பண்ணிவிட்டு அவனை அடிக்கிறீங்க. ஓகேடா, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் இந்த ஸ்டோரியோட ஆத்தர் வந்து நம்ம ஹனிபன். அவங்க தான் நம்ம எம்ஆர்எஸ் ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணாங்களே, அவங்களோடது தான் இந்த ஸ்டோரி. ஸோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தென் டாடா, பை பாய்.